अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बाद। கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, பாசத்திற்குரிய அருமையான மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கு பேசிய 10 மாணவர்களும் மிக அற்புதமான முறையிலே பேசினார்கள். பொறாமைப்படுகின்ற அளவிற்கு பேசினார்கள். காரணம், நாங்கள் என்று சொன்னால் லத்தீப் ஹசரத், நான் சேலம் அபு தாஹிர் ஹசரத், இவெல்லாம் ஒரே காலத்தில் பாக்கியத்தில் நாங்கள் படித்தோம். லத்தீப் ஹசரத்லாம் எனக்கு 2 செட்டுக்கு பின்னால தான், செட்டில் தான் பின்னால, முன்னேற்றத்தில் முன்னால தான். லத்தீப் ஹசரத் அவங்க மன்றத்தில் பேசுறாங்க அப்படின்னா உண்மையிலே நான் சொல்லுகின்றேன், அப்பொழுதே ஹசரத் அவர்கள் அற்புதமான முறையிலே பேசுவார்கள். ஹசரத் அவங்க பேச்சை கூட நான் ரெக்கார்டு பண்ணி இன்னும் வச்சிருக்கிறேன். அந்த காலத்தோட டேப் ரெக்கார்டில் கேசட்ல ஹசரத் பேச்சு இன்னைக்கு நான் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். அப்ப படிக்கின்ற காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை நல்ல விதமாக யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே சிறந்த நாவன்மை படைத்தவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பயான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திறமையை வழங்கியிருக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 55வது அத்தியாயம் சூரத் ரஹ்மான்ல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, கலக்கல் இன்சான அல்லமகுல் பயான், மனிதனை நாம் படைத்து அவனுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார். பயான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இல்ஹாரு மாஃபில் லமாயிரி. லமாயிர் அப்படின்னா நம்ம ஹூமாகும் அதை சொல்லிடக்கூடாது. லமாயிர் அப்படின்னா உள்ளங்கள் அர்த்தம். உள்ளங்களில் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் பயான் என்று சொல்வார்கள். அப்ப உள்ளத்துல முதல்ல நம்ம கருத்துக்களை போடுவதாக இருந்தால் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நல்ல கருத்துள்ள புத்தகங்களை நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம். நல்ல கருத்துள்ள புத்தகங்களை எல்லாம் நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கோ நம்ம வாசித்தது மேடையில் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய நாவின் மூலமாக அதை வெளிப்படுத்துவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரத் நஹ்ல்ல 125வது வசனத்திலே, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, நபியே உங்களுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம், அதாவது சத்தியத்தின் பக்கம், ஹிக்மத்தை கொண்டும் மௌஇலத்துல் ஹஸனாவை கொண்டும் அழைப்பீராக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பேசக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த 2 ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று ஹிக்மா, இரண்டாவது மௌஇலத்துல் ஹஸனா. மௌஇலத்துல் ஹஸனா என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ். ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு தோதுவான ஒரு வசனம், அதுக்கு தோதுவான ஒரு ஹதீஸ், சஹாபாக்களுடைய சரித்திரங்களில் ஏதாவது ஒரு சரித்திரம், இதான் மௌஇலத்துல் ஹஸனா. ஹிக்மானா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு 15-16 இடங்கள்ல
அல் ஹிக்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 269வது வசனத்துல யூத்தில் ஹிக்மத்த மையஷாவு வமை யூத்தல் ஹிக்மத்த ஃபகத் ஊதிய கைரன் கதீரா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் ஹிக்மத்தை கொடுப்பார். யார் ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டாரோ அவர் எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார். உலகத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்தார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டி முடிச்ச பின்னால ஒரு துவா செஞ்சாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களில் இருந்து இவர்களுக்கு ஒரு தூதரை நீ அனுப்பு. அவருடைய வேலை என்ன அப்படின்னா யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். ஆயத்து இறங்க இறங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது அப்படின்னு ஓதி காட்டுவாங்க. வயுஅல்லிமுஹுல் கிதாப, அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். சஹாபாக்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப அரபு மொழியில் இறங்கக்கூடிய குர்ஆன் உங்களுக்கு விளங்குமானா விளங்காது. ரசூலுல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். வயுஅல்லிமுஹுல் கிதாப, இந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது. கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு வெளியாகின்ற வரையிலும் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்படியே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கடையில போய் ஆளுக்கு ஒரு வெள்ளை கயிறும் ஒரு கருப்பு கயிறு வாங்கி தலைவாணிக்கு கீழே வச்சுக்கிட்டு வெளியே வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச உடனே கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள். தோழர்களே, அந்த ஆயத்திற்கு அது அல்ல விளக்கம். கருப்பு கயிறு என்று சொன்னால் இரவு என்பது பொருள், வெள்ளை கயிறு என்று சொன்னால் பகல் என்பது பொருள். அப்போ ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், இதுதான் அதற்கு பொருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அடுத்து வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஹிக்மாவையும் அவர் கற்றுக் கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஹிக்மாவை கற்றுத் தந்தார்கள். இன்னொரு ஆயத்துல பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார். தஃப்சீர்ல அப்படிதான் எழுதுறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார். அந்த நல்லடியார் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக ஆக்கி கொண்ட காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு அத்தியாயமாகவே இறக்கி வைக்கின்றார். அப்ப அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்று அந்த ஆயத்திலே சொல்கின்றார். அப்ப அந்த ஆயத்திலே எல்லாம் பார்த்தா அப்படின்னா ஹிக்மாங்கிற வார்த்தை வருது. ஹிக்மானா என்ன அர்த்தம் அதை நம்ம முதல்ல விளங்கணும். பேச்சாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆயத்துக்கு தோதுவான ஆயத்துகள் எங்கெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் தொகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேடையில எல்லாவற்றையும் சொல்வது கூட ஒரு சில ஆயத்துகளை மட்டும் எடுத்து வைக்கின்ற பொழுது கேட்கின்ற மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். ஒரு ஆயத்தா சொல்றாரு, அழகான முறையில் அர்த்தம் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அரபியை சொல்லிட்டாரு, நம்ம தூங்குனா தமிழ் சொல்லும்போது நமக்கு விளங்காது, விழித்துக் கொண்டே இருப்போம் என்று என்ன செய்வாங்கன்னா விழித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப ஹிக்மத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர் இருக்குது, மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது. மானிட்டரை மட்டும் கம்ப்யூட்டர் என்று நாம் சொல்ல மாட்டோம், கீபோர்டை மட்டும் கம்ப்யூட்டர் என்று சொல்ல மாட்டோம். எல்லாவற்றையும் சேர்த்துதான் கம்ப்யூட்டர் என்று நாம் சொல்வோம். தலையை மட்டும் சுட்டிக்காட்டி மனிதன் என்று சொல்ல முடியுமா? கையை மாத்திரம் சுட்டிக்காட்டி இதுதான் மனிதன் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்ப உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா உறுப்புகளும் சேர்ந்தால்தான் அவரை பார்த்து மனிதன் என்று நாம் சொல்வோம். அதை போன்றுதான் ஹிக்மத் என்று சொன்னால் 3 அம்சங்களை கொண்டது. இந்த 3 அம்சங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டால் நானும் ஹிக்மத்தை வழங்கப்பட்டவர். உங்கள யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் நீங்களும் ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டவர்கள். ஹிக்மத்னா என்ன? அல் இல்முன் நாஃபிஉ, ஒன்று பயனுள்ள கல்வி, இரண்டாவது அல் ஹில்மு சகிப்புத்தன்மை, மூன்றாவது அல் அனாத்து நிதானம்,
இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஹிக்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கொடுத்தான், ஹில்மை கொடுத்தான், சகிப்புத்தன்மையை கொடுத்தான். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? எவ்வளவு நேரங்களில் பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள், நிதானமாக செயல்பட்டார்கள். நமக்கெல்லாம் ஆணிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இப்போ ஓதி முடிச்சுட்டு இமாமத்துக்கு போன பிறகுதான் உங்களை பத்தி உங்களுக்கே தெரிய வரும். ஆளுக்கு ஒன்னொன்னா கேட்பாங்க. அன்னைக்கு மாவட்ட காஜிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவி என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, ஏன் சார்பா நீங்க தலாக் கொடுங்க. அவர் மனைவி மாவட்ட காஜி தலாக் போடணுமா, சண்டைக்கு வந்து நிக்கிறார். அப்ப இந்த மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இந்தியாவில வந்து வட்டியே சாப்பிடலாமாம, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதாங்க, இந்த ஆய எடுத்தாங்க, ஹதீஸ் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப சமுதாயத்திற்கு பணி செய்வதற்காக நாம் செல்லும் பொழுதுதான் நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்கள் ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்கள் எப்படியெல்லாம் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டார்களோ அந்த அடி நமக்கும் விழும், அதை தாங்க வேண்டும். தாங்கினால்தான் நாம் ஆலிமா படித்ததற்கு ஒரு அர்த்தமே இருக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப அந்த மூன்று அம்சங்கள் வேண்டும். பயனுள்ள கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது எப்படி துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன். அதே நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ. பயனுள்ள கல்வியை தான், பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ரெண்டையும் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கவும் செய்யணும், பாதுகாப்பும் தேட வேண்டும். இரண்டாவது சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நிதானம். அல்லாஹ்வே நிதானமா செயல்படுறாங்க. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஇன் யகூல் லஹு குன் ஃபயகூல். ஒரு காரியத்தை படைக்க நாடினால் குன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவான், அது அப்படியே உருவாகிவிடும். இவ்வளவு ஆற்றல் மிக்கவன். கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின். வானங்களையும் பூமிகளையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் படைப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் 6 நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 5 நாள்ல படைக்க முடியாதா? 5 மணி நேரத்துல படைக்க முடியாதா? அப்ப அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ஆற்றல் மிக்க நானே நிதானமாக செயல்படுகிறேன். சில பேர் பாத்தீங்களா, ஆபீஸ் போகும்போது அவசரமா என்ன செய்வாங்கன்னா பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆபீஸ்ல போய் பார்த்தா எல்கேஜி பையனுடைய பேக்கை தூக்கிட்டு போயிருப்பாங்க, இவர் பேக்கு வீட்டுல இருக்கும், பையனுடைய பேக்கை தூக்கிட்டு போயிருவாங்க. ரெண்டுமே வலது காலம் அமைஞ்சிரும், செருப்பு அதுதானே நடக்கும். பைக் சாவிய தூக்கிட்டு போற பயில வேற பீரல் சாவியை தூக்கிட்டு போயிருவாங்க. ஆபீஸ் சாவியை தூக்கிட்டு போற பயில பீரல் சாவியை தூக்கிட்டு போயிருவாங்க. இப்படியாக அவசரப்படுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதையும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கருத்தை நாம் சொல்வதாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக நாம் எடுத்து வைக்க வேண்டும். அவர்கள் சொன்னதாக, இவர்கள் கேட்டதாக, உலமாக்கள் வாயிலாக, அமீர் சாப்புகள் மூலமாக அப்படிலாம் சொல்லவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். புகாரியில 1383வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. கரிகலக்கும் சலாசன் கீல வகால வைலாஹத்தல் மாலி வ கஸரத்த சுவாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதாரம் இல்லாமல் பேசுவது, தேவையில்லாமல் கேள்வி கேட்பது. ஒரு ஆளுடைய கேள்வி புறமையை வைத்துக் கொண்டு அவருடைய தன்மை நம்ம விலகிக்கலாம். சாப்பிட்டுட்டு இருப்போம், சாப்பிட்டா இருக்கிய அப்படிம்பாங்க. குளிச்சுக்கிட்டு இருப்போம், குளிச்சுக்கிட்டா இருக்கிய. கல்யாணத்துக்கு போயிருப்போம், இது கல்யாணத்துக்கு வந்தீங்க, இல்ல மாப்பிள்ளை பொண்ணை கடத்திட்டு போவோம் அது இருப்போம். இது பரவாயில்ல, தூங்கிட்டு இருப்போம், தட்டி எழுப்பி தூங்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன சூரத்துல் பக்ரா நம்ம படிச்சிருக்கிறோம். தேவையில்லாம கேள்வியை கேட்டுதான் அந்த மாடை வந்து கடைசியில எல்லா உறுப்புகளும் எல்லா பகுதியிலும் மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கேள்விக்கு மேலால கேள்வியை கேட்ட காரணத்தினால கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினான் என்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அதை போன்று என்னைக்குமே நம்ம குறிப்பெடுத்து பேச வேண்டும். இந்த குறிப்பை நான் வச்சிருக்கிறேன்னா பாக்கியத்துல ஓதும் பொழுது லத்தீப் பேசின பேச்சில இருக்கு. எங்க உஸ்தாத் கான் ஹசரத்
அவங்க சொன்ன குறிப்பு இருக்குது. அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து தான் இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாக்கியாத்துல எழுதின குறிப்பும் அந்த நோட்டை இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்தும் கூட அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஒன்னா சூப்பரா ஓதுன நோட்டு டிஜேஎம் சலாதியஸ்கிட்ட ஓதுன அந்த நோட்டு இன்னைக்கு பத்திரமா இருக்குது. நீடூர்ல ஓதுன நோட்டு, பாக்கியத்துல ஓதுன நோட்டு எல்லாமே பத்திரமாக இருக்கிறேன். அப்ப என்றைக்குமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பெடுத்து பேச வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மா மேடைகளை நம்ம பேசும் பொழுது மக்களை தூங்க விடவே கூடாது. தூங்க விடாத அளவுக்கு அவங்க ஆர்வமா நம்மளை நோக்கி கேட்கின்ற அளவிற்கு நம்முடைய பேச்சுக்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்கள்ல ஜும்மா மேடைகள்ல தான் பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்துல எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகையும் ஜும்மாவில பார்க்கலாம். பள்ளிவாசல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளு எங்க பள்ளியில ஒருத்தர் ஜும்மா பேசிக்கிட்டு இருக்கிற அவர் தூங்கி கனவுல ஜும்மா முடிஞ்ச மாதிரி கனவு கண்டு எஞ்சி துவா ஓதி சலவாத் ஓதி போயிட்டே இருக்கிறார். இப்படிலாம் நடக்கும். சிரிப்புக்கான சொல்லல, உண்மையிலே நடந்த கதை. ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் நீங்க அரை மணி நேரம் பேசுறீங்க, 1 மணி நேரம் பேசினா நல்லா இருக்குமான்ட்டார். ஏன்னு கேட்டேன், அரை மணி நேரம் தூக்கம் பத்த மாட்டேங்குது, நீங்க 1 மணி நேரம் பேசுனா 1 மணி நேரம் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற. அப்ப இந்த மாதிரி தூங்குற நபர்களை கூட நம்ம தட்டி எழுப்ப வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி மக்கள்கிட்ட நம்ம பேசும் பொழுது பெரும்பாலான ஆலயங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒருமையில பேசுறாங்க. எவன் தொழுகிறான், எவன் ஜக்காத்தை கொடுக்குறான், அந்த சபையில பெரிய பெரிய படித்த பட்டதாரிகள், மருத்துவர்கள், பொறியியல் வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. எவன் எவன் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. தயவு செய்து அந்த ஒற்றைப்படை பேச்சை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நீங்க தொழுகிறீங்களா, நீங்க சக்காத்து கொடுக்குறீங்களா, சபையை பார்த்து கேட்க கூட நாம் தொழுகின்றோமா, நம்மையும் சேர்த்துக்கணும். நம்மையும் சேர்த்துக்கொண்டு நாம் ஒழுங்காக தொழுகின்றோமா, நாம குரானை ஓதுகின்றோமா, நாம சக்காத்தை கொடுக்கின்றோமா அப்படின்னு பேசும்போதுதான் சபையில உள்ளவங்க பரவாயில்ல அதற்கு துவாம தான் இருக்காரு போல, நம்ம லிஸ்ட் தான் அவர் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஒரு சமாதானம் அடைவார்கள். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா ஒருமையில் பேசுவதை விட்டுவிட்டு முகாத்தமாக நீங்கள் நீங்கள் அப்படிங்கிறதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா விட்டுவிட வேண்டும். ஓஎம் அப்துல் கலாம் இருக்காங்களே, அவங்கள பாருங்க, எந்த மேடையில உட்கார்ந்தாலும் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யார் பேசினாலும், மாணவர்கள் பேசட்டும், தன்னுடைய மாணவர்கள் அல்லது தன்னுடைய ஆசிரியர்கள் அல்லது வெளியுள்ள ஆடியவர்கள் யார் பேசினாலும் கூட குறிப்பெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த குறிப்பு வச்சுதான் அதற்கு அவர்கள் பேசுவார்கள். நம்ம வந்து யார் அப்படின்னா அறிஞர் பெர்னார்ட் ஷாட்ட போய் கேட்டாங்களாம், ஒரு மேடையில் நீங்க 2 மணி நேரம் பேசணும் அப்படின்ட்டு. அப்ப அவரு சொன்னாரா, எனக்கு 1 வாரம் நேரம் தாங்க அப்படின்னா. 2 மணி நேரம் பேசுறதுக்கு 1 வாரம் நேரம் தாங்கன்னு. 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா 2 வாரம் எனக்கு நேரம் தாருங்க. கடைசியில் அரை மணி நேரம் பேசுவதாக இருந்தால் 1 மாசம் எனக்கு நேரம் தாங்க அப்படின்னா. அப்ப 10 நிமிஷம் பேசுவதாக இருந்தால் அது எவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். பேசக்கூடிய மாணவர்கள் வந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு கருத்தை நம்ம சொன்னாலும் கூட அதை உறுதியாக திடமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து வைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாபெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். உலக கல்வி கற்கக்கூடிய அந்த கல்லூரிகள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. அதுதான் பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் கூட மேடையில வந்து நின்றாங்க அப்படின்னா அவங்க கைகாலாம் நடுங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சாதாரண ஒரு ஆலிமை பாருங்க, அருமையான முறையிலே மக்கள் மன்றத்திலே பேசக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாய்ப்பை நல்ல விதமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயான்ல இங்க இல்ல, சில இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலர்கள் பலர்கள் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பேர் பயன்படுத்துறாங்க. சிலர் அப்படின்னாலே பன்மைதானே, அதையே ஒரு கல்லதிக்கு போடணும். சிலர் வந்தனர், பலர் வந்தனர், பலர்கள் அப்படின்னு சொல்றது அது பெரும்பாலான இந்த தமிழ் படித்தவர்கள் ஆலிம்களை ஒரு கேவலமாக கருதுகிறார். ஆனா சிலர் பலர் அப்படின்றாலே பன்மைதான், அது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அவர் சமீபத்தில் ஒரு தமிழ் ஐயா என்ன சொன்னார், ஆலிம்சா நீங்க வந்து சில ஆலிம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பல்யபு அன்னி வளவு ஆயா என்பதற்கு என்னிடமிருந்து ஒரு செய்தியை எத்தி வையுங்கள்ங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாதுங்கிறார். எடுத்து சொல்லுங்கள், எடுத்து கூறுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த வேண்டுமே தவிர எத்தி வையுங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது என்பதையும் அவர் தெளிவாக மிக அருமையாக சொல்லி காட்டினார். அதையும் மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய நாவாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்தி சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.